சின்னதுலேருந்தே பசங்கள்லாம் விஜய் விஜய் அப்படி சொல்லுவாங்க. பெரம்பூர் தொகுதி நான் பார்க்குற வரையும் டிஎம்கே தான். ஸோ மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வர்றதுனால மாற்றம் ஏதாவது வரலாமா அப்படின்னு. பட் ஆனால் டிஎம்கேவோட அலை தான் அடிச்சிட்ருக்கு. இல்லை, என்னோடய ஓட்டு பார்த்து நியூ ஜென்ரேஷனுக்கோசம் பண்ணலான்னு இருக்கேன். இது எதுக்கு பேஸ் பண்ணினா, இது வரைக்கும் வந்து மாற்றம் ஒரு 50 வருஷமாக எந்தவித மாற்றம்னு சொல்கிறாங்க, எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஓட்டு அவர் புதுமுகம். நம்ம எப்பவுமே வந்து எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் ஹிஸ்ட்ரியை தான் பார்ப்போம். முழங்கால் தண்ணி நிற்கும், நீச்சல் அடிச்சு வியாபாரம் பண்ணுவோம். சட்டமன்ற தேர்தல் வந்து பரபரப்பாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க? சந்தேகமே இல்லை, மு.க. ஸ்டாலின் தான். எப்படி இருக்குது இந்த தொகுதி? இந்த தொகுதி அவருக்கு சாதகமாக தான் இருக்குது. சாதகமாக இருக்குது. நிறைய வசதிகள் இருக்குங்களா? எல்லா வசதியும் நார்த் மெட்ராஸை பொறுத்தவரையிலையும் இந்த வாட்டி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லா வசதியுமே நல்லா இருக்குது. ஓகே, இந்த டைமில் வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்கே போட்டியிட போடுறதா சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இந்த சீனுக்கே புதுசு தானே. அதனால் இவ்வளோ காலமாக நம்ம தொடர்ந்து டிஎம்கே இங்கே வந்துட்டு இருக்குது. அதனால் அதுக்கு உண்டான ஃபேவர் தான் இங்கே இருக்குது. அப்படிங்களா? இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி அவர்களும் போட்டியிடுறாங்க. அதை நீங்கள் எப்படி? அது இந்த தொகுதிக்கு முழுக்க முழுக்க புது முகம். ரெண்டு பேருமே புது முகம். கண்டிப்பாக. அப்போ மாற்றம் அப்படிங்கிறது அது ஒன்றும் அவசியம் இல்லாதது. ஒழுங்காக எல்லாமே நடந்துன்னு இருக்கும்போது எதுக்கு மாற்றம்? இந்த தொகுதி எப்படி இருக்கு அது மட்டும் சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. நல்ல முன்னேற்றம், சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாம் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக தான் கரெக்டாக தான். ஓகே, நீங்கள் வந்து 2026 யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நான் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். ஆனால் இப்போ விஜய்க்கு போடலான்னு சொல்கிறாங்க பசங்க. என்ன மாற்றம்? பசங்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அப்படிங்களா? அதனால் நீ விஜய்க்கு தான் போடணும் அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் சொல்லிட்டாங்க. வீட்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் மு.க. ஸ்டாலினுக்கு தான் நான் போடுவேன். அப்படிங்களா? ஓகே, தாவிக தலைவர் விஜய் அவர்கள் போட்டிட்டா அப்படி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போடுவீங்க? ஆமாம். வேற ஏதாவது மாற்றம் அந்த மாதிரிலாம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதனால பசங்க வந்து தாவிக தலைவர் விஜய் அவங்க வந்து சின்னதுலேருந்தே பசங்கள்லாம் விஜய் விஜய் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து இவ்வளோ காலம் இருந்தது டிஎம்கேவோட இந்த கடைசி 5 வருஷத்தில் நல்ல நார்த் மெட்ராஸ் எல்லாமே சவுத் மெட்ராஸ் அந்த மாதிரி வளர்ச்சி இருந்த காலத்தில் இந்த ஒரு 5 ஆண்டுகள் நார்த் மெட்ராஸுக்கு வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 விஷயம் சொல்ல முடியுமா? என்ன நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பஸ்ஸு கூட வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு இது கிடையாது. புது பஸ்ஸு இதுக்கு முன்னாடி எப்படின்னா நார்த் மெட்ராஸ்னா பழைய பஸ்ஸு போகும். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் சென்னை அந்த மாதிரி சவுத் சென்னைக்கெல்லாம் போகிற மாதிரி நல்ல புது பஸ்ஸுங்க, நல்ல அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, பார்க்கு, பசங்க விளையாடுறது, ஸ்கூல்ஸு, படிக்கிற ஸ்கூலு, மண்டபம் எல்லாமே நல்லாவே. அது இல்லாமல் வந்து ரோட் சைடர்ஸுக்கு வந்து டிவிலிங்ஸ், அதாவது ஃப்ளாட்ஸ் வந்து 200 ஃப்ளாட் 300 ஃப்ளாட் ஒவ்வொரு இடத்துல கட்டி அவங்க ஜனங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள், தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்கே போட்டியிடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போட்டி அவர் புதுமுகம். ஓகே, நம்ம எப்பவுமே வந்து எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் ஹிஸ்ட்ரியை தான் பார்ப்போம். ஓகே, எங்களை பொறுத்தவரையிலும் டிஎம்கே தான். தொகுதி எப்படி இருக்குது? இப்போதைக்கு எதுவும் நார்மலாக தான் இருக்குது. அதாவது டெவலப்மெண்ட் ஆயிருக்கா? இந்த தொகுதி யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக டெவலப் எதுவும் ஆகலை. ஆல்ரெடி மேக்ஸிமம் டெவலப்டாக தான் இருக்குது. டெவலப் மீன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. 5 இயர்ஸ் பேக் எப்படி இருந்ததோ இப்போ அப்படியே தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நிறைய வேலை செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் யாரும் வரல. இங்கே இது வரைக்கும் இன்னும் யாரும் வரல. ஆனால் நேற்று டிவிக்கே வரேன்னு சொல்லியிருந்தார் அவர் விஜய். பட் சம் ரீசன்ஸ்னால கேன்சல் இருக்குது. எதனாலன்னு தெரியல. எதனாலன்னு உங்களுக்கு தெரியல. ஒருவேளை அவர் இங்கே போட்டியிட்டா அவருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களா? வீடியோ அழிக்கலாம். நியூவாக ட்ரை பண்ணலாம்ல. ஏதாவது மாற்றம் எனக்கு இங்கே வந்து நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், அவர்கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னென்னா யூஸ்வலாக கரப்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணலாம். பப்ளிக் என்ன நீட்ஸ் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணலாம். பிடிச்சவங்களுக்கு யாருன்னா போட வேண்டியது தான், ஓட்டு போட வேண்டியது தான். இன்னும் அந்த அலவன்ஸ் இன்னும் சரியாக வரலையே, வந்தது பிறகு தான் முடிவு பண்ண முடியும். ஆமாம். தொகுதி எப்படி இருக்குது சார்? தொகுதி நிலவரம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஆமாம். தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரட்டும், புதுசாக வந்திருக்கிறாரு, வரட்டும், ரொம்ப நல்லது தான். அவர் என்ன செய்கிறாருன்றத போக பார்க்கலாம். எல்லாருமே புதுசாக வந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி அவரும் வரட்டும். அவர் வந்து வருங்காலத்தில் அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும். மக்களுக்கு அவர்கிட்ட நீங்கள் என்ன
என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைப்பீங்க? கோரிக்கைகள்லாம் வந்து நாம் என்ன நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிறோம் கோரிக்கை வைக்கிறதுக்கு? நம்ம என்ன அரசியல்வாதியா? நம்ம பொதுமக்கள். அவர் என்ன சொல்கிறாரோ ஆமான்னு தலையாட்டின்னு யாராக இருந்தாலும் அப்படி தான் போகணும். ஃபஸ்ட்டில் புதுசில் அப்படி தான் போகணும். நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்ல முடியாது, பேச முடியாது. அது வந்து நான் வந்து வியாபாரி, நான் 4 பேர் முன்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்ல வந்து போட்டியிட போடுறதா ஒரு நியூஸ் வந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா அவர்கிட்ட? எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குறேன் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு 5% 3% தான் வர முடியுமா தான், அதுக்கு மேலே வர சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆமாம். இந்த இடத்துல எந்த ஆள் தமிழ்நாடு கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பாருங்கள் நீங்கள் ஏன்னா அதுக்கு மேலே வருது சும்மா ஒரு இது தான் இருக்கிற இந்த இதுலலாம் அந்த இதெல்லாம் வராது. நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ. தொகுதி எப்படி இருக்கு சார் இந்த பெரம்பூர் தொகுதி? பெரம்பூர் தொகுதி வந்து இங்கே நல்லா பழைய எம்எல்ஏ பேர் சொல்ல மாட்டேன் நான், தெரிஞ்சிருக்கோம். கொளுத்தூர் தொகுதி இது. இன்னும் நல்லா வேலை செஞ்சுருக்காரு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நல்ல வேலை செஞ்சுருக்காரு. நல்லா இம்ப்ரூவ், எந்த வித கஷ்டமும் இல்லை பப்ளிக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லலாம், டைரெக்டாக சொல்லிடுறேன். ஆனால் டேக்ஸ் வந்து எனக்கு என்னுடைய அமௌண்ட் நான் அமௌண்ட் எவ்வளோண்டு டபுள் ஆகிட்டு நான் அதுதான் மனசு கொஞ்சம் வருஷம் தவிர. ஆனால் வேலை செஞ்சதுக்காக டேக்ஸ் போடுறேன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியல. தொகுதி எப்படி இருக்குங்க ஐயா? தொகுதி வந்து சிறப்பாக இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சாலை வசதிகள் எப்பயுமே நார்மலாக இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் அது குறை சொல்ல தான் முடியும். நம்ம எந்த ஆட்சியை பற்றி குறை சொல்கிறோம் அது வந்து இது இல்லை. நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும், ஒன்றும் இல்லை. நம்ம சுற்றுப்புறத்தை வந்து நம்ம முதல்ல ஒழுங்காக வச்சுக்கணும். அரசை சொல்லியோ அரசாங்க அதிகாரி பற்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம சரியாக இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும். எதை பற்றி நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த பெரம்பூர்ல வந்து போட்டியிட போறதா ஒரு நியூஸ் வந்து வெளியா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வரவேற்பு வந்து எப்படி இருக்கும்? இவருன்றதுலங்க யார் வந்தாலும் புதுமை வந்தால் வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் புது ஆள் யாருமே தெரியாது, உங்களை நான் வாங்கண்டான்னு கூப்பிடணும். இல்லை, யார் வந்தாலும் நாங்கள் புதியவர்களை வரவேற்போம், பழையவர்களை ஒதுக்க மாட்டோம், அவர்களை வரவழைப்போம். கண்டிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையும் டிவிக்கு தான். எதனாலனா ஒரு மாற்றம் ஒன்றுன்றது வேணும், கண்டிப்பாக வேணும் இங்கே. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து திமுகவும் அதிமுகவும் மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து எதுவுமே கெட்டதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நம்ம தர முடியாது. ஏன்னா என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். என் பையனை பொறுத்த வரையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஒரு கல்வி தகுதி இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து மருத்துவம், அதுவும் இல்லாமல் போதை கலாச்சாரம் இப்படி போகும்போது வந்து மருத்துவத்தில் கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் வேணும் உள்ள. ஏன்னா வந்து ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருந்தாலும் ஒரு அன்றாட மக்களுக்கு வந்து அந்த பெட்டு, இந்த மருத்துவ வசதி, அது இல்லாமல் வந்து டாய்லெட்டு, இந்த ஒரு அடிப்படை தேவைன்றது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு விஷயம் அது ஒன்று. இன்னொன்று வந்து போதை கலாச்சாரம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தொகுதின்னு கேட்டீங்கன்னா இந்த தொகுதி வந்து இது அவங்களோட தொகுதி, திமுகவுக்கான தொகுதி இது. அவங்களோட தொகுதின்னும் போது யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரையுமே கல்வி தகுதி நல்லா இருக்குன்றதுனால வந்து திமுகவை நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். கல்வி தகுதியை மற்ற இதில் பார்த்தோம் அப்படின்னும் போது கல்வி தகுதியை தவிர்த்து நம்ம பார்க்குறோன்னும் போது வேறு எதில் வந்து திமுகவோட இது கல்வியில் எவ்வளோ இருக்கோ மீதி எல்லா இதுலையுமே அவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க மைனஸில் இருக்கிறாங்க. தகவலில் கன்ஃபார்ம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா மாற்றம் வேணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் போட்டியிட போகிறதா வந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா, அது எம்ஜிஆர், முக ஸ்டாலின், இவங்க தான். மிச்சம் வேறு யாரும் தலைவர்கள் நம்மளுக்கு தெரியாது. புதுசாக வந்திருக்காங்க, அவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களை நீங்கள் வரவேற்க? அவங்க சினிமா ஃபீல்டில் வரும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. இதை வச்சு அரசியலில் இருந்தால் பரவாயில்ல, அதை போய் பேசலாம். இப்போ தானே அரசியல் வந்தால், இதுக்கு முன்னாடி இந்தவங்களாம் எவ்வளோ பேர் இதாக ஆகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சில் இது எம்ஜிஆர், அதை விட்டால் கலைஞர், இதுதான். மிச்சம் வேறு எந்த கட்சியாக நான் வேலை செய்கிறேன். தொகுதியில் கோரிக்கை என்னன்னா, பல வருஷமாக இந்த இடத்துல வந்து மழை வந்ததுன்னா தண்ணி நிற்கும், பயங்கரமாக நிற்கும். எவ்வளோ நிற்கும்னா இவ்வளோ நிற்கும், ஒரு 2 ஹவருக்கே தண்ணி நிற்கும். அதை யார் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது சரிப்படுத்தலை, அது பண்ணணும். அப்புறம் வேறு என்ன இந்த 2026 வந்து
எலெக்ஷன் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆமாம் தான். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதுல போட்டியிட போறதா சொல்றாங்க. இல்லை வரட்டும் அதனால பாக்குறீங்க? இல்லை வரட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை வரட்டும். இந்த மக்களுக்கு வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை டிஎம்கே தான். அது ஒன்றும் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இந்த தண்ணி வராமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அதுதான் மெயின். இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க சார்? டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரோடு வைஸ் எல்லாமே இருக்குது, மெட்ரோ வாட்டர் எல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது. ஏரியா பஸ்ஸு எல்லாமே இருக்குது. என்ன பிரச்சனை, மழை காலத்தில் ஒரு 10 நாள் கஷ்டம். ஆமாம், அதுதான். மற்றபடி நாங்கள் அவர் தண்டியே நாங்கள் முழுங்கினாலும் வேறு வழியில் நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி. ஆமாம். இல்லை, அவர் பிடிக்கும். அவர் கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவருடைய ஸ்டைலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் பண்ணுற பசங்கிட்ட மூவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சாதாரணமாக ஆள் கூட அவர் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ சாதாரணமாக ஒரு ஈஸியாக ஒன்றும் இல்லை. அந்த ஒரு கிராமத்தில் அந்த 2 ஸ்டூடெண்ட் போய் ஈஸியாக பார்த்துட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறார். அது இதுவே ஒரு ட்ரோல் பண்ணுறது ஒரு இதுவே கிடையாது. ஆனால் நீங்கள் படிக்கணுன்றதை அவர் அந்த ஒரு சின்ன விஷயமாக அதை சொல்லிடுறார். அது பெருசாக இல்லாமல் ஒரு ஈஸியாக அவங்க வாயில் அது சொல்லி விட்டுறாரு. அதனால் அது இவர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் டெவலப் ஆகிடும். அடுத்த 5 வருஷம் இன்னும் நல்லா கண்டிப்பாக டெவலப் ஆகும். டெவலப்மெண்ட்டெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லையே, அது சொல்ல முடியாது. பார்க்கலான் இருக்கேன், ஒரு தடவை பார்ப்போம். அப்படி ஒன்றும் எதுவும் இல்லை. ரோடுங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ரோடுக்கா மெயின். அதான் நிறைய இடத்துல குளிங்க, பள்ளம், மேடு. இல்லை, என்னோடய ஓட்டு பார்த்து நியூ ஜென்ரேஷனுக்கோசம் பண்ணலான்னு இருக்கேன். இது எதுக்கு பேஸ் பண்ணினா, இது வரைக்கும் வந்து மாற்றம் ஒரு 50 வருஷமாக எந்தவித மாற்றம்னு சொல்கிறாங்க, எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஒரு நியூவாக யார் வந்தாலும் கொடுக்கலான்ற ஒரு என்னோடய தனிப்பட்ட கருத்து. அது யார் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது தான். இல்லை, தொகுதி வந்து டெவலப்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 100% ஒரு 10%, 15% டெவலப்னு சொல்லலாம். அதுக்கான சோர்ஸ் இருக்குது, டெவலப் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து எந்தவித அந்த டெவலப்மெண்ட்டு அவங்களுடைய கரெக்டாக சொல்லலாம். அது வந்து அவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கும் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர தொகுதி வளர்க்குறதுக்கும் மக்களோட முன்னேற்றத்துக்கும் இது வரைக்கும் யாரும் அது பண்ணல. ஒரு அதான் பண்ணுறாங்க, கண் துடைப்புக்கோசம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 100%னா ஒரு 15-20% பண்ணுறாங்க. மிச்சம் 85% வந்து மக்களுக்கு உண்டான சேவை நடக்க மாட்டேங்குது. இதனால் வேலைவாய்ப்பு ஏற்றம் அதில் மாதிரி தான் இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவரை வரவேற்கிறீங்களா? அவர் போட்டிடுறது தப்பு கிடையாது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணால் போட்டிடலாம். ஆனால் அவர்கிட்ட வந்து தெளிவான சிந்தனைகளும் கரெக்டான மக்களுக்கு உண்டான சேவை செய்யறதுக்கு உண்டான தகுதியும் இருக்கான்னு முதல்ல அவர் அதை ப்ரூவ் பண்ணணும். அவர் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக பேசணும். மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன், என்ன என்னால் செய்ய முடியும், இருக்கிற விலைவாசியை எப்படி குறைக்க முடியும், தமிழ்நாட்டு கடனை எப்படி குறைக்க முடியும், இந்த மாதிரி தெளிவான சிந்தனையும் அது வரைக்கும் பேசலை. அவர் வந்து சும்மா ஆளுங்கட்சி எதிர்க்கணும் அந்த மனநிலையில் தான் பேசுகிறார தவிர என்ன தெளிவான திட்டம்னு பேசலை. மக்களுக்கு எப்போவுமே வந்து நான் வந்தால் என்ன செய்ய போகிறேன், மக்களுக்கு உண்டான பிரச்சனையை எப்படி குறைப்பேன், அடுத்த தலைமுறையை எந்த லெவலில் முன்னேற்றுவேன், மற்ற இதில் வந்து டெவலப்மெண்ட் எப்படி காட்டுவேன்றதை பேச மாட்டேன்றத தவிர திமுக அகைன் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு தவிர மற்றபடி என்னுடைய தனிப்பட்ட இது வந்து அவருடைய ஃபுல் ஃபார்ம் அது தெரியல. அவர் என்ன சொல்ல வரன்றது ஒன்றும் தெளிவாக கிளியராக புரியல. ஸோ அவர் போட்டிட்டால் பார்க்கலாம். என்னுடைய மனநிலையை பொறுத்து தான் அது. அந்த இடத்துல எப்படி ஓட்டு போடுன்றதெல்லாம் மனநிலையை பொறுத்து தான். மழை தண்ணி வந்து எப்பவுமே தேங்கி நிற்கிட்டு தான் இருக்குது தண்ணி. அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறோம். மற்றபடி எங்களுக்கு எதுவும் எந்த இதுவும் தெரியுது இல்லைங்க. எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தான் போகலான்னு இருக்கும். எதனால விஜய் அவர்களுக்கு? புதுசாக ஒரு மாற்றம் கொடுக்கலாமே. அப்படிங்களா? என்ன மாதிரியான மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க. ஆட்சி மாற்றமா? ஆட்சி மாற்றம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட்சி மாற்றம் ஒன்றும். ஃபர்ஸ்ட்டு பெரம்பூர் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும். மழை தண்ணி நிற்க வேணும், அதில் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது ஒன்று தாங்க. பெரம்பூர் தொகுதி நான் பார்க்குற வரையும் டிஎம்கே தான். ஸோ மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வர்றதுனால மாற்றம் ஏதாவது வரலாமா அப்படின்னு. பட் ஆனால் டிஎம்கேவோட அலை தான் அடிச்சிட்ருக்கு. ஆமாம்.
இப்போ சீமான் சொல்கிற வாக்குறுதிகள் வந்து நல்லா இருந்துச்சு. நான் 4 பேரோட வாக்குறுதிகளுமே பார்த்தேன். அது எப்படின்னா பழைய பாயாசம் மாதிரி தான் இருந்தது. டிஎம்கேதும் சரி, ஏடிஎம்கேதும் சரி. விஜய்து நல்ல ஸ்கோப் இருக்கும்னு நினச்சோம். பட் அவருமே வந்து நார்மலாக இலவசம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஓகே. இப்போது நான்லாம் அப்ராட் ரிட்டர்ன் சிங்கப்பூர் போயிட்டு வர ஆள். ஸோ நான் அங்கே மேலை நாடுகளோட அந்த கல்ச்சரு அதோட வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இங்கே அந்த மாதிரி ஏதாவது இருக்காதா அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. சீமானோட ஒரு 3 வாக்குறுதிகளே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்று வந்து தண்ணி ஃப்ரீ, 2வது வந்து மருத்துவம் எல்லாருக்குமே, பெண்களுக்கும் 60 வயசு மேற்பட்டவங்களுக்கும் நல்ல உயர்தர மருத்துவம். இது 2மே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ 50 வருஷம் ஆண்ட கட்சியுமே அதை கொடுக்கல. இப்போ வரேன் நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்கிறவங்களுமே அதை ப்ராமிஸ் பண்ணல. இன்னொரு விஷயம் பூரண அமல் அந்த மதுவிலக்கு வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. சீமான் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் யாரும் போட மாட்டாங்க. இந்த பீப்புள்ஸை நம்பி அவரும் பாவம் கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தளவு டிஎம்கே தாங்க. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து தேர்தலில் போட்டியிட போறதா ஒரு சில தகவல் வந்து வெளியாகுது. ஆமாம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அவரை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக விஜயை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஆக்டராக பார்க்குறத விட எங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்குறோம். ஸோ ஏன் அப்படி பார்க்குற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு இருக்குன்னா, என்ன மாதிரி பெருவாரியான மக்களுக்கு கஷ்டப்பட்டு வந்தவன். ஸோ அப்படி நான் அவனை பார்க்குறேன், விஜய் சாரை பார்க்குறேன். கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் இன்றைக்கி மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. பரவாயில்ல, வரவேற்க. நீங்களுமே அதானே நினைப்பீங்க. ஸோ அதுதான் ஐடியாஸ். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொண்டு வரலான்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ பெருவாரியாக இப்போ தான் நம்மளோட பீப்புள்ஸ் எல்லாமே அதை டெவலப் பண்ணிட்டு வராங்க, அந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம். அதை இன்னுமே கவர்மெண்ட் வந்து இப்போது சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சரி, ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போனாலுமே நீங்கள் சரி, ஸ்மால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த கவர்மெண்ட் கூப்பிட்டு கை கொடுத்து நம்மளை வரவேற்பான். இங்கே அந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வளர்கிறவனுக்கு வாய்ப்பையும் அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுத்தாலே போதும், அவன் திறமை கொண்டு அவன் பொழைச்சிப்பான். அந்த ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, ஒரு வேலை, ஒரு அதாவது உழைப்பை சார்ந்து வியாபாரம்னு ஏதாவது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஸோ அவனுக்கான உண்டான எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட் வச்சுருக்கானா, அவனுக்கு எந்த வித அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணாமல் அவனுக்கு நல்ல விதமாக பண்ணி தரணும். அந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா பண்ணால் போதும். யாரும் விளிம்பு நிலையிலலாம் இப்போ இல்லைங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து முடிவெட்டுற கடையிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பெயிண்ட் அடிக்கிற வரை இந்திக்காரன் தான். விச் மீன்ஸ் தமிழை வந்து டெவலப் ஆகிட்டான்னு அர்த்தம். விவசாயி பிள்ளை இன்றைக்கி விவசாயியாக இல்லை, சரிங்களா? ஸோ நம்மளாம் டெவலப் ஆகிட்ருக்கோம். நம்ம இனிமேல் அந்த ஒரு க்ரோத்தை நோக்கி தான் போகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் பண்ண இன்னும் க்ரோத்தை நோக்கி போவோம். பார்லிமெண்ட் மாறணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தமிழன் பார்லிமெண்ட் ஆளணுங்க. இது ஒரு என்னுடைய கனவு. ஆஸ் இண்டிவிஜுவல் நம்ம தமிழ்நாட்டாண்டும் பெரிய தமிழர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிறது. பார்லிமெண்ட் ஒரு தமிழன் இந்தியாவை ஆளணும். ஆண்டானா இந்த பிரச்சனைகள் இங்கே இருக்கிற நிறைய இப்போ நீங்கள் கருத்துலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியாலாம் போனீங்கன்னா அவன் வச்சு கேம்ஸ் விளையாடின்னு இருப்பான். ஓகேங்களா? என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்னா என் கவர்மெண்ட் என்னை நல்லா பார்த்துக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இங்கே அப்படி கிடையாது. ஸோ அந்த மாற்றம்லாம் வரணும்னு ஆஸ் எ யங்ஸ்டராக நான் எதிர்பார்க்குறேன்.